இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோலிங் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து சார்ஜிங் கேபிள். இது வந்து என்ன சொல்கிறது, மற்ற கேபிள் மாதிரின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இது ஒரு நல்ல ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு தரமான ஒரு சார்ஜிங் கேபிள் அப்படின்னு அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ 30 சென்டிமீட்டர் லெங்க்த்தோட ஒரு கேபிள், இன்னொன்று வந்து 200 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 300 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 300 சென்டிமீட்டர் லெங்க்த்தோட இருக்கிற ஒரு சார்ஜிங் கேபிள். இந்த கேபிளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 6-in-1 கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6-in-1னா என்னென்னா, யூஎஸ்பி சப்போர்ட் பண்ணோம், டைப் சி சப்போர்ட் பண்ணோம், லைட்னிங் ஆப்பிள் டிவைஸஸ்க்கு போடக்கூடிய அந்த அடாப்டர் டைப் அது சப்போர்ட் பண்ணோம், மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட் பண்ணோம், டைப் சி டு டைப் சி சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 6 காம்பினேஷன்ஸ் மொத்தமாக வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து மொத்தம் வந்து 300 சென்டிமீட்டர், நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கேப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த 2 எண்டும் வந்து ஒட்டிக்கிறதுக்கு மேக்னெட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டைப் இருக்குது. இதில் ஒன்று வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஐஃபோனுக்கு போடக்கூடிய அந்த லைட்னிங் அடாப்டரு. இந்த பக்கம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே இதுதான். ப்ளஸ் இதில் வெளில எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்குது. ஸோ யூஎஸ்பிலேருந்து நீங்கள் இந்த 3 டைப்புக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கேயும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டைப் சி இருக்குது. ஸோ நீங்கள் டைப் சி டு டைப் சி சார்ஜ் பண்ணலாம், டைப் சி டு லைட்னிங், இல்லை டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி, அப்படி இல்லைன்னா யூஎஸ்பி டு லைட்னிங், யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி, இல்லை டைப் சி, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப டியூரபுளான ஒரு கேபிள்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு வாங்கி. ஸோ நல்ல டியூரபிள், பயங்கர டஃப். இந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டஃப்பான மெட்டீரியல். ஸோ ஒன்றும் கிழியில் உடையில எதுவுமே ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து ஒரே கேபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் தனித்தனி கேபிள் வாங்க வேணாம். இன்னொன்று வந்து இது ரொம்ப பெருசு. ஸோ பார்த்திங்கன்னா 300 சென்டிமீட்டருங்கிறது நல்ல ஒரு நீளமான கேபிள். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது இல்லாமல் எல்லா சார்ஜிங் டைப்ஸும் ஒரே கேபிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேபிள் போதும் நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ தனித்தனி கேபிள் வாங்க வேண்டியதில்லை. ஸோ அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக்கிங் நல்லா கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கேஸ் இருக்குது, நீங்கள் இதில் போட்டு பத்திரமா வச்சுக்கலாம். சாலிடு நல்ல கேஸ் இது. என்ன சொல்கிறது, டெய்லி நான் 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரக்கட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பின் இருக்குது, டீட்டாச் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால சார்ஜிங் ஸ்பீடோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடோ கம்மியாகணும்னு நினைக்காதீங்க. இந்த பேர் என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நல்லா இப்போ லேப்டாப்போ இல்லை டிவைஸோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுவும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது மற்ற கேபிளோட. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இதை வச்சு நீங்கள் வந்து லேப்டாப் கூட சார்ஜ் பண்ணலாம். டைப் சி லேப்டாப் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வந்து சார்ஜ் பண்ணலாம் இதை வச்சு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 300 சென்டிமீட்டர். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல பெருசு, ரொம்ப தூரம் வரும், நல்ல ஃப்ளெக்சிபிள், மடக்கலாம், கசக்கலாம். இது வந்து இப்போ புளிய மரத்தில் போட்டு தொங்குற மாதிரிலாம் வீடியோ இருக்குது. பட் அதை நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பர்பஸில் யூஸ் பண்ணலாம். உங்கள் வெயிட்டு மாற்றுறதுக்கு அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பட் நல்ல ஒரு டஃப்பான கேபிள் தான் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்டர் கேம்பெயின், இல்லை இண்டிகோ கேம்பெயின் சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க.
கமர்ஷியலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷிப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.